இங்கே ஒன்று இருக்கு இல்லையா டூலெட்டு. மேடம் மேடம், வீடு வாடகை இருக்கா? இருக்கு, வாங்க 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 வாங்க. சரிங்க. அப்பா, ஒரு வீடு கிடச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸு. இதாங்க. சரி சரி. ஓ, வாங்க வாங்க உட்கா. இதுதான் வீடு. இங்கே எத்தனை பேர் உண்டு? நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு குழந்தைங்க. 3 பேர் தானா? ஆமாம், சின்ன குழந்தை தான். சரி. அம்மாப்பா? அம்மா உண்டு, அப்பா இல்லை. ஓ, அம்மா உண்டு, அப்பா இல்லை. அம்மா வருவாங்களா? இல்லை, அம்மா அடிக்கடி வருவாங்க. அப்படியா? ஆனால் ஒரு நாள் கூட வந்தால் வாடகை ஏற்றி தான் கேட்போம். வாடகை நல்லா ஏற்றி, நிறைய நாள் நின்னாங்கன்னு வைங்க, வாடகை ஏற்றிடுவோம். சரியாம்மா? ஓ, அந்த ரூல்ஸ் வேறு இருக்குதா? தப்பாக நினச்சக்கூடாது. ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டாங்க, ஆதார் கார்டு இருக்குங்க, எடுத்துகிட்டு வந்து. என்னம்மா இருக்கா? சரி, ஆதார் கார்டு தந்துடு. சரி, காலையில் அதிகாலையில் முட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். சரியா? சரிங்க. முட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுடணும். வாரத்துக்கு 2 நாள் சாணி வலிக்கணும். அப்படிங்களா? நீ எப்படி வீடை க்ளீன் பண்ணுவா, எப்படி சாணி வலிப்பா, எல்லாம் டெமோ காட்டணும் எனக்கு. இப்போ டெமோ காட்டணுமா? க்ளீன் பண்ணணுமா? போகிற வாடகை விட்டுட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறது, நீங்கள் முன்னாடி இதெல்லாம் சொன்னீங்களா, எனக்கு தெரியாது, எனக்கு வீடு இப்படி க்ளீன் பண்ண தெரியாது, சாணி வலிக்க தெரியாது, அப்படி சொல்லக்கூடாது இல்லைம்மா. அதனால நீ ஒரு டெமோ காட்டிட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி ஆயிரும் இல்லையா? டெமோ காட்டணும்டா. எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியலையே க்ளீன் பண்ணி. இதை இப்போ க்ளீன் பண்ண சொல்லுவேன். இது பொம்பளை எங்கேயாவது டெமோ காட்டுவாங்களா? க்ளீன் பண்ணுக்கு டெமோ காட்டுவாங்களா? சோ, இந்த பொருளெல்லாம் எப்படி மாற்றுது? சோ, எல்லாமே இங்கே சீ 4 மாதம் ஆகியிருக்கேன் போலுக்கு இது க்ளீன் பண்ணி. இந்த பொம்பளை நம்ம வரட்டுன்னு தான் பார்த்துட்ருக்கேன் போலுக்கு. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஆதார் கார்டை வேறு வாங்கி வச்சுக்கிட்டே. சரி, க்ளீன் பண்ணுவோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமா மேடம்? ஆமாம். என்ன அப்படியா? சரிங்க க்ளீன் பண்ணிடு எல்லாம். இதெல்லாம் என்னங்க இப்படி சத்தம் போட்டுன்னு சொல்லிடக்கூடாது. அப்புறம் வீடு இல்லைன்னு சொல்லிடும். காலை எத்தனை நாளாக கிடந்து அலைஞ்சிட்டு கிடக்கும் வீட்டுக்கு. நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதான் படப்படா. சே, நான் எப்படா வரட்டு க்ளீன் பண்ண வைக்கலான்னு தான் இந்த பொம்பளை இருந்துருக்கு போலுக்கு. எப்படி கிடக்குது? என்னாச்சு? இதெல்லாம் என்னது வெயிட்டு? இதெல்லாம் இதெல்லாம் என்னத்த? கிளாஸ் கூட கிடக்கு. சரி, வாடகை கொடுக்க விட இப்படியா வச்சிருப்பாவ? இது வேற நம்ம வேற க்ளீன் பண்ணணுமா? நல்லா என்னங்க சொன்னீங்க? ரூல்ஸா? நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? என்னென்ன ரூல்ஸ் சொல்லுவீங்களா? வாரத்துக்கு 2 நாள் சாணி வலிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் சாணி முழுவணுமா? சரிங்க. டெய்லி அதிகாலையிலேயே 5 மணிக்கே? அதிகாலையில் தான். அதிகாலையிலே. அப்படிங்களா? எல்லாம் க்ளீன் பண்ணி முட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். சரிங்க பண்ணிடலாம். கோலமும் போடணுமாங்க? சரி. அப்போ சாணி வலிக்கிறது வாரத்துக்கு 2 நாள். சரிங்க. அப்புறம் வீடெல்லாம் துடைக்கிறதெல்லாம் வாரத்துக்கு 2 நாளா? சரிங்க 4 மாதம் ஆகும் இது க்ளீன் பண்ணி. நம்ம வாரத்துக்கு 2 நாள் க்ளீன் பண்ணணும். என்ன சொன்னாமல் முணுமுணுத்த மாதிரி இருக்கு? இல்லைங்க, நான் எப்படி க்ளீன் பண்ணது எப்படின்னு முதல்ல நினச்சி பார்த்தேன். சரிங்க, பண்ணிடு. சரி, இப்போ க்ளீன் பண்ணுறேன்.
நல்லா தான் க்ளீன் பண்ணுவேன். அடிஷ்னல் யாரும் வந்தாலாம். எப்பா இந்த பூனை எல்லாம் டாய்லெட் இருந்தது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை க்ளீன் பண்ணாக்க பண்ணட்டு. என்ன தொடச்சிருமா? க்ளீன் பண்ணணுமா? சரி தண்ணி விட்டு லோஷன் விட்டாச்சா மேடம்? சரிங்க க்ளீன் பண்ணு. என்னம்மா சொன்னா? ஏதோ முணுமுணுத்த மாதிரி இருந்து. இல்லை மேடம் நீட்டாக தான் பண்ணுறேன். ரொம்ப நிறைய நாளாக நீங்கள் வாஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. அதுதான் கொஞ்சம் போகிறதுக்கு அடம் பிடிக்குது. சரி க்ளீன் பண்ணு. நிறைய பூனை வளர்த்துருக்கீங்களோ மேடம்? ஆமாம். சரி எல்லாம் முடிஞ்சா? க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே போதுமா மேடம்? அப்போ தந்துடுவீங்க இல்லையா? போகலாமா மேடம்? நாளை வரலாம் இல்லை? அட்வான்ஸ் தந்துடு. ஏனுமா சாணி வலிச்சிருமா? சாணி வலிக்கணும் இல்லையா? வாரத்தில் 2 நாள் சாணி வலிக்குது பார்க்கணும் இல்லையா? எனக்கு இது எப்படி வலிப்பான்னு தெரியாது இல்லையா? சாணி வலிக்கணுமா? அதான் டெமோவா? எப்படி சாணி வலிப்பேன் நீ பார்க்குறதுக்கு? நான் நல்லா வலிப்பேன் மேடம். முன்னாடி வாடகை இருந்த வீட்டில் எல்லாம் நாங்கள் அப்படி தான் வலிப்போம். வலிக்கணுமா? ஆமாம். சாணி வலிச்சிருமா? சரி சாணி இருக்குதா மேடம்? சாணி இருக்குது, பின்பக்கம் இருக்குது. ரெடியாக தான் வாங்கி வச்சுருக்குதீங்களா? சரிங்க மேடம், அப்போ நான் வலிச்சிரு. சரிங்க. நிறைய இடம் வலிக்கணுமோ? இடமோ தானே மேடம், கொஞ்சம் இடம் வலிச்சா போதும் இல்லையா? சரிங்க மேடம் வலிச்சிரு. சரி குழந்தை அழுதுட்டு இருப்பேன், நான் சொல்லாமல் இல்லையா வந்தேன். காலையிலேருந்தே ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு இருந்தோம். சரி சரிங்க மேடம் வலிச்சிரு. சரிம்மா. பின்பக்கம் இருக்கு போய் வா. என்னமே போய் சாணியை போட்டுட்டு சாணியை போடுன்னு தள்ளு பூனே தள்ளு. இதும் போட்டுட்டு அதுவும் போடணுமா மேடம்? ஆமாம் அந்த நடையும் வலிச்சிடும். சரி இருட்டியாச்சுல எங்கள் ஊரில் எல்லாம் இருட்டின பிறகு சாணி போட மாட்டாங்க மேடம். அப்படியா? சரி ஆமாம் சரி போடுறேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? நல்லாதான் வலிக்கா. என்ன சாணி தண்ணியா வலிச்சிட்டு இருக்கா? இல்லை சாணி கொஞ்சம் தானே எடுத்து வச்சிருந்தியே, அதனால தான் தண்ணி போல வலிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சமா இருந்து திக்கா வலிக்கணும். திக்காட்டா வலிக்கணும். சாணி இல்லை மேடம் வேற. சரி வலி. சரி ஆயிரம் நடையெல்லாம் வச்சிருக்கோம். வச்சு சுத்தமாக நீட்டாக வலிக்கணும். அல்லது அது குற்றம் இது குற்றம்னு சொல்லி வீடு வாடகை தர. அப்பா இது எங்கே மேடம் அங்கே இருக்காங்களா? ஐயோ அங்கே காணலையே. இங்கே இருப்பாங்களோ? இதுதான் அவங்க வீடோ? என்னதோ உள்ளே போனால் திட்டுவாங்களா என்னன்னு தெரியலையே. மேடம் வாங்க. வாமா வா. இல்லைங்க மேடம், நீங்கள் அங்கே பார்த்தே காணலை, அதான் இங்கே வந்தேன். சரி வலிச்சிட்டேன் மேடம் 2 இதான். அப்படியா? என்ன அவசரமாக நிற்கா? ஸ்பீடாட்டு? இல்லை மேடம், அவசரமாக நிற்கிறது என்னதுன்னா குழந்தால நான் சொல்லாமல் வந்தேன். நான் காலையிலேருந்தே ஒவ்வொரு வீடாக டூலெட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். உங்கள் வீட்டில் தான் இருந்ததை பார்த்தேன். இல்லை எச்சுது மூச்சு இறக்குதில்ல, அதான் கேட்டேன். இல்லை மேடம் கொஞ்சம் அவசரமாக நின்னேன்னா எனக்கு இப்படி தான் எச்சிட்டு இருக்கேன் மேடம். சரிங்க மேடம். அப்போ நாளைக்கு வரட்டுமா மேடம்? அட்வான்ஸ் கொண்டு வரட்டுமா? கோலம் போடலையே. கோலம் போடல மேடம், எனக்கு நல்ல கோலம் போட தெரியும் மேடம். இப்போ இல்லையே சாணி வலிச்சேன். என்ன அந்த ஈரத்தோடையே கோலம் போட்டால் கோலம் பதியாது இல்லையா மேடம்?
வேணும்னா நான் நாளை காலையில் அட்வான்ஸ் கொண்டு வருவேன் இல்லையா, அப்போ நான் கோலம் போட்டுறேன். சரிங்க மேடம். அப்படியா, நாளை வர நேரமாக கோலம் போடுவா? சரி, உன்னை பார்த்தாலே கோலம் போடுவா மாதிரி தான் இருக்கு. சரி சரி. சரி சரி சரிங்க. அட்வான்ஸா? சொல்கிறேன். ஃபோன் நம்பரை கொடு, ஃபோனில் சொல்கிறேன். சரி, அப்போ இப்போ கிளம்பட்டுமா மேடம்? அப்போ டூலெட்டை எடுத்து வச்சுருங்க மேடம், வேறு யாராவது வந்துட போகிறாங்க. டூலெட்டை எடுத்து வச்சுருங்கம்மா. சரி, எடுத்து பார்க்க. சரிங்க மேடம், அப்போ கிளம்புறேன். அங்கே பாருமா. இல்லை என்ன மேடம், என்ன சொன்னீங்க? நீ போகும்போது யாராவது வீடு வாடகை இருக்குன்னு கேட்டாங்கண்ணா, ஒன்று இங்கே வாடகை இருக்குன்னு சொல்லணுமா? சொல்லு, மறக்காமல் சொல்லிடுமா. யாரும் கேட்டாலும் சொல்லு என்ன. என்ன தேவா, இவ தாரது மாதிரி இல்லையே. சரி, பார்க்கலாம். இப்படி வாய பழக்கா? சரி சரி, நமக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சக்தி, அந்த ஃபோனை எடு. சக்திப்பா, தூக்கி போடாதடா. ஃபோன் என்ன விலை? பிள்ளைங்களுக்கு இந்த காலத்தில் பைசாங்களுக்கு அருமை தெரியணுமே. இல்லதா, நல்ல கூத்துடே. ஆமா, வாடகைக்கு டூலெட் போட்டிருந்தேனா டேய். நாளை மறுநாள் பங்குனி உத்திரம் வருது இல்லையாடி, சாணி எப்படி வலிக்கிறது, அந்த ரூமு அழுக்கா இருந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தடி. ஒரு இழிச்ச வாய் ஒருத்தி வந்து கிடைச்சா வந்துங்க. டூலெட் இருக்கு, டூலெட்னு பார்த்தே வீடு இருக்கா மேடம். நல்ல வேலையா, வேலையில மாட்டிட்டான். நல்ல வேலை வாங்கிட்டோம் இல்லையா. கூட்டி பெருக்கி, ஆமா கிளீன் பண்ண வச்சுட்டேனே, தொடச்சு விட்டுட்டாமா. அப்படி பாவமா இருந்துடி. ஆமா, சாணியை வலிச்சு வச்சுட்டடி 2 நடையிலையா. இருட்டி போச்சு. தயங்குனா அவங்க ஊர்ல இருட்டுனா சாணி போட மாட்டாங்களாம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இது இருக்கா. நம்ம ஊர்ல அப்படி இல்லை இல்லடி, நைட்டு வரைக்கும் சாணியை போட்டு கோலம் போடுவாவல்லோ. ஆமா ஆமா, எப்படிதான் நினைச்சிட்டு இருந்தடி. இன்னும் ஒரு ரூம் இருக்குடி, அதான் அவளுக்கிட்ட சொல்லி விட்டேன் கடைசி. வாடகைக்கு யாராவது கேட்டுட்டு இருந்தா வர சொல்லிங்க. ஷாக் ஆயிட்டா, வாய பழந்த. இதெல்லாம் பாவம் பார்த்தா முடியுமாடி? நம்ம 2 வீடு என்ன மாதிரி கஷ்டப்பட்டு கட்டி வைக்கிறோம். அவளுக்கு ஈஸியா வந்து வாடகை இருக்கான்னு வாடகை தாராங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் வீடை கிளீன் பண்ணி வைக்கணும் இல்லையா? நம்ம ஓனர்னு ஒரு கெத்து வேண்டாமா? பொடி பொடி பொடி, ஏன் குணத்தை நான் மாற்றுவேனா? சரிடி, வைக்கிறேன். நாளை இன்னொரு ஆள் வராமலா போவாங்க. போடி.